SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் வாங்கினால் காப்பாற்ற வரமாட்டேன், ஜனாதிபதி எச்சரிக்கை. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை, நாடாளுமன்றத்தில் எச்சரித்து அர்ஜுனா. வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கும் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் MP. தமிழர் பகுதியில் மாணவி குளிப்பதை வீடியோ எடுத்த இளம் குடும்பஸ்தர் கைது. யாழில் கிணற்றில் விழுந்து 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் பலி. வாகன வரி விதிப்பு தொடர்பில் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாட்டில் வரி செலுத்துபவர்களின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீதி கிடைக்கும் என்று கூறிய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையை முடிக்கும் போது தனது அரசாங்கத்தின் கீழ் லஞ்சம் வாங்க பயப்படும் சமூகத்தை உருவாக்குவதாக கூறினார். தற்போதைய அரசாங்கத்தின் அதிகாரிகளிடையே நடைபெறும் ஊழலை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் லஞ்சம் வாங்க முயற்சிப்பவர்கள் பயப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். மேலும் தனது அரசாங்கத்தின் எந்த உறுப்பினராவது லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் சார்பாக எந்த வகையிலும் காப்பாற்ற வரமாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை போன்றதொரு அவலநிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். தையிட்டி விகாரியை உடைப்பது வெறுமனே பிரச்சினைகளை உண்டாக்கும் என்பதோடு பழிவாங்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்க வாய்ப்புள்ளது. இரணைமடுவில் புதிதாக விகாரைகள் கட்டப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. விகாரிகளை இனிமேல் பொதுமக்களுடைய காணிகளில் அமைக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது என்றும் அவர் கூறினார். மேலும் ஹரணி அமரசூரிய அண்மையில் வடக்கில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றிற்கு விஜயம் மேற்கொண்டதை தெரிவித்து அவர் ஏற்கனவே பாடசாலைகளை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்ததையும் சுட்டிக்காட்டினார். எல்போட் அரசாங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றப்படுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் போது எல்போட் போட்டுக் கொண்டுதான் ஓடுவது வழக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்போட் போடாமலே இப்போது பழகிக் கொண்டிருக்கிறது. களவு எடுத்து பணத்தை கொண்டு வர வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனினும் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போட் அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை. எமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சினைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை. இதே விடயம்தான் புதிய அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இன்னும் 1 மாத காலம் தாமதித்து பார்க்கலாம். இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். வவுனியாவில் 15 வயது மாணவியொருவர் குளிப்பதை வீடியோ எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஆலய கட்டுமான பணி இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த ஆலயத்தில் மரவேலைகளில் ஈடுபட்ட 35 வயது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள மாணவி தனது வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கும் போது வேலியால் குறித்த பெண்ணை வீடியோ எடுத்ததாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து 35 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது தொலைபேசி ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்தில் அருகில் உள்ள கிணற்றில் நேற்றைய தினம் தவறுதலாக விழுந்த குழந்தையும் தாய்மாமனும் பலியாகியுள்ளதாக தெரிய வருகிறது. விஸ்வமடு ரெட்பனா முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த தனுசன் என்ற 3 வயது ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வட்டத்திற்கு வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெருமாள் மகிந்தன் என்ற தாய்மாமனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தையும் தாய்மாமனும் கிணற்றினுள் விழுந்த நிலையில் குழந்தை மேலே மிதந்ததை அவதானித்தவர்கள் குழந்தையை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இருப்பினும் குழந்தை உயிரிழந்துள்ளது. பின்னர் குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் குழந்தையின் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவரும் உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக 2 சடலங்களும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது வரி விதிப்பது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரி விதிப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவிற்குள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது இந்த வரி விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறான வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் என்பது குறித்த சரியான தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு அதிக அளவில் வாகனங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் வரிசையில் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியன முன்னணி வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் வாங்கினால் காப்பாற்ற வரமாட்டேன், ஜனாதிபதி எச்சரிக்கை. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை, நாடாளுமன்றத்தில் எச்சரித்து அர்ஜுனா. வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கும் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் எம்பி. தமிழர் பகுதியில் மாணவி குளிப்பதை வீடியோ எடுத்த இளம் குடும்பஸ்தர் கைது. யாழில் கிணற்றில் விழுந்து 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் பலி. வாகன வரி விதிப்பு தொடர்பில் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு.